வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியினூடாக தங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இந்நிகழ்ச்சி தொடரில் 2019ஆம் ஆண்டு உயிரியல் பல்தேர்வு வினாத்தாளினுடைய பல்தேர்வு வினாக்களுடன் தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்று செல்கின்றமே தாங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு வினா இலக்கம் 18உடன் தொடர்பான விவரத்தை முதலில் ஆரம்பிக்கின்றேன். வினா இலக்கம் 18. சாதாரண நிலைமைகளின் கீழ் நார்களை கொண்டிராத தொடுப்பிழையம். சாதாரண நிலைமைகளின் கீழ் நார்களை கொண்டிராத தொடுப்பிழையம் சிற்றிட விளையமாகும், கொழுப்பிழையமாகும், குருதியாகும், கசியிழையமாகும், என்பு ஆகும். மிகவும் எளிமையான ஒரு விலங்கு அமைப்பும் தொழிலுடன் தொடர்பான அழகிற்குரிய ஒரு வினா. சாதாரண நிலைமைகள் அல்லது உடற்தொழிலியலுக்குரிய வேறுபடுகின்ற நிலைமைகள் என்பனவற்றை பொறுத்தவரையில் குருதியில் உறைகின்ற வேளையில் நார்கள் உருவாகும் என்ற தகவல் நாம் அறிந்தது. ஆக விட இலக்கம் 1 சிற்றிட விளையமாகும். சிற்றிட விளையத்தில் இயல்பாகவே எல்லா சந்தர்ப்பங்களிலுமே நார்கள் காணப்படும். அவை எவை என்பன என்ற விவரம் எங்களுக்கு தெரியும். கொலாஜின் நார்கள், மீள்சக்தி நார்கள், ரெட்டிகுலின் நார்கள் போன்றவையாக இருக்கும். சிற்றிடவெளி இழையத்தில் காணப்படுகின்ற கொழுப்பு சேமிப்பு கலங்களுள் கொழுப்பு பெருமளவு பொதியப்பட்ட நிலையில் மாற்றம் காணுமேயாயிருந்தால் அது கொழுப்பிழையமாகும். கொழுப்பிழையத்தில் தானும் கொலாஜின் நார்கள் காணப்படும், இயல்பாகவே காணப்படும். எனவே இதுவும் பொருத்தமற்ற விடையாகும். ஆனால் விட இலக்கம் 3ஐ பொறுத்தவரையில் குருதி ஆகும் என தரப்பட்டிருக்கின்றது. குருதியுள் ஃபைப்ரின் நார்கள் குருதி உறைதல் சம்பவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே தோன்றும் ஆதலால் சாதாரணமாக இயல்பான நிலையில் ஃபைப்ரின் நார்கள் காணப்படுவதில்லை. அது திரவவளியத்துள் கரைந்த நிலையில் ஃபைப்ரினோஜின் நார்களாகவே காணப்படுகின்றபடியால் நார் கட்டமைப்பை கொண்டிராமல் நான் குறிப்பிடும் பொழுது, அதனை பற்றி கதைக்கும் பொழுது வேறுபடுத்தி காண்பித்த தொனி வேறுபாட்டை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். எனவே இங்கு குருதி ஆகும் என்பது திருத்தமான விடையாக இருக்க வேண்டும். எனினும் விடை இலக்கம் 4 கசி இழையமாகும். கசி இழையம், அதிலும் பளிங்குரு கசி இழையத்தை பொறுத்தவரையில் ஒரு சில கொலாஜின் நார்கள் காணப்படலாம் என்பதனால் அதுவும் தவறான விடையாக இருக்கும். என்பு ஆகும். என்பிழையத்தினுடைய அமைப்புக்கூறுகள் பற்றிய கற்கையின் போது நாங்கள் கொலாஜின் எலும்பில் காணப்படுகின்ற 30% சேதன பதார்த்தங்களுள் கொலாஜின் பிரதானமானது என்பது எங்களுக்கு தெரியும். எனவே சிற்றிட விளையம், கொழுப்பிழையம், கசியிழையம், என்பிழையம் ஆகியவை நார்களை கொண்டிருந்த போதும் குருதியானது ஃபைப்ரின் நார்களை உறைகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே உருவாக்குகின்றபடியால் விட இலக்கம் 3 சரியானது. வினா இலக்கம் 19. விலங்குகளில் காணப்படும் வெவ்வேறு வகையான உணவு உண்ணிகளுக்கான சரியான உதாரணத்தை கொண்ட விடையை தெரிவு செய்க. உணவு உண்ணிகள் உதாரணம் என 2 நிரல்களில் இந்த 5 துலங்கல்களும் தரப்பட்டிருக்கு. கீழ்ப்படை உண்ணிகள் தாம் காணப்படுகின்ற அடிப்படையில் கீழ்ப்படையில் தளத்தில் காணப்படுகின்ற பதார்த்தங்களையே உணவாக கொள்பவை சிப்பிகள். உதாரணம் தரப்பட்டிருக்கு. சிப்பியும் மட்டியும் உதாரணமாக தந்திருப்பது
எங்களுக்கு வடித்துண்ணிகளுக்கு கீழே பிசிர்கள், சவுக்கு முளைகள், பரிசக்கொம்புகள் போன்ற இத்தகைய தூக்கங்களை பயன்படுத்தி ஓடுகின்ற நீரோட்டத்துடன் வருகின்ற நுண்ணிய துணிக்க நிலை உணவுகளை வடித்துண்ணுகின்ற வடித்துண்ணிகளுக்குள்ள சிப்பிகளும் மட்டிகளும் தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு கீழ்ப்படை உண்ணிகள் சிப்பிகள் என தரப்பட்ட விடை பிழையானதாக இருக்கும். ஃப்ளூயிட் ஃபீடர்ஸ் திரவமுறை உண்ணிகள் அல்லது திரவ உண்ணிகள். கீடங்கள் உண்மையில் மெகோட்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். கீடங்கள் அழுகுகின்ற விலங்குடல்கள், பிரேதங்கள், சட்டலங்கள் அல்லது குடம்பிகள், மயிர்கொட்டிகள் போன்றவை தாம் காணப்படுகின்ற இடங்களில் இருக்கிற பொருட்களை உணவாக கொண்டால் திரவ உண்ணிகளாக அவை வர முடியாது. எனவே அந்த விடையும் பிழையானதாக இருக்கும். ஏற்கனவே நான் முதலாவது விடையுடன் தொடர்பான விவரத்தை கலந்துரையாடிய போது வடித்துண்ணிகள் மட்டிகள் என வெளிப்படுத்தியபடியால் விடை இலக்கம் 3 திருத்தமானது. மீண்டும் விடை இலக்கம் 4 கீழ்ப்படை உண்ணிகள், ஏபிட்டுக்கள் குத்தி உறிஞ்சுகின்ற, சார் உறிஞ்சுகின்ற திரவ உண்ணிகள் என்றபடியால் 4வது விடையும் பிழையானதாக இருக்கும். தொகையுண்ணிகள் மாஸ், மெசிவா பெருமளவில் விழுங்குகின்ற, பற்றி விழுங்குகின்ற, இறை கவ்வுகின்ற விலங்குகளுடன் தொடர்பான அவற்றினுடைய ஊட்டல் வழக்கத்தை பொறுத்த வரையில் முரலும் பறவைகள் வர முடியாது. ஏனென்றால் முரலும் பறவைகள் ஹம்மிங் பேர்ட்ஸ் தேனை அல்லது வேறு பூக்களில் காணப்படுகின்ற அமுதத்தை உறிஞ்சி குடிக்கிறபடியால் பிழையான விடையாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னபடி வடித்துண்ணிகள் மட்டிகள் விடை இலக்கம் 3 சரியானதாக இருக்கும். வினா இலக்கம் 20 மனிதனின் உணவில் உள்ள நியூக்ளிக் அமிலங்களின் சமீபாடு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? நியூக்ளிக் அமில சமீபாடு கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலங்கள் பிரதான சேத்தன பதார்த்தங்கள். இவற்றுள் நியூக்ளிக் அமிலங்களின் சமீபாட்டோட தொடர்பான தகவல்களுக்கு கீழே இந்த வினா இடம்பெற்றிருக்கு. முதலாவது துலங்கல். இது இரைப்பையில் ஆரம்பிக்கும். நியூக்ளிக் அமிலங்கள் இந்த சமீபாடு நியூக்ளியேசுக்களால் ஆரம்பிக்கப்படுவது. நியூக்ளியேசுக்களை நியூக்ளிக் அமிலங்கள் சந்திக்கிறது சிறுகுடல்ல தான் முதல்ல. எனவே இரைப்பையில் ஆரம்பிக்கும் என்ற கூற்று தவறானது. அதே வேளையில் இரைப்பையில் சமீபாடு ஆரம்பிக்கிற ஒரு உணவு வகை இருக்குது, அது புரதம். அது எங்களுக்கு சாதாரண தரத்திலேயே தெரிந்த விடயம். விடை இலக்கம் 2 டிஎன்ஏ ஆனது நியூக்ளியோட்டிடேஸினால் நியூக்ளியோடைட்டுகளாக உடைக்கப்படும். நியூக்ளியேசுக்களால் உடைக்கப்பட்டு நியூக்ளியோடைட்டுகளாகி நியூக்ளியோடைட்டுகள் நியூக்ளியேட்டிடேஸுக்களால் நியூக்ளியோடைட்டுகள் இந்த கூறுகளான நைதரசன் மூலங்களாகவும் பாஸ்பேட்டுகளாகவும் வெல்லங்களாகவும் மாறுகின்றது. பிறகு நடைபெறுகின்ற செயற்பாடு சிறுகுடல்ல தான் நடைபெறும். ஆனாலும் தரப்பட்ட நொதியம் நியூக்ளியோட்டிடேஸ் என்று இருக்கிறபடியால் அது பிழையானது. 3வது கூற்று நைதரசன் மூலங்களின்
சமீபாட்டுடன் நியூக்ளியோசிடேஸ் சம்பந்தப்படுகின்றது. ஏற்கனவே 2வது விடையோடு தொடர்பான விவரத்தை கலந்துரையாடியுள்ள நைதரசன் மூலங்கள் விளைவு பொருட்கள் நியூக்ளியோட்டிடேஸ், நியூக்ளியோசிடேஸ், பாஸ்பேட்டேஸுக்கள் போன்றவை நியூக்ளியோடைட்டுக்களை அவற்றினுடைய ஆக்கக்கூறுகளாக உடைப்பவை. விடை இலக்கம் 4 சதைக்குரிய நியூக்ளியேஸின் மூலம் பேங்க்ரியாட்டிக் நியூக்ளியேஸு RNA ஆனது நியூக்ளியோடைட்டுக்களாக உடைக்கப்படுறதற்கு காரணமானது. ஆமாம், அது சரியான கூற்றாக இருக்கும். 5வது கூற்று குடலுக்குரிய நியூக்ளியோட்டிடேஸு நைதரசன் மூலங்கள் மீது ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி நியூக்ளியோட்டிடேஸு என்னுடைய தொழிற்பாட்டால் நியூக்ளியோடைட்டின் கூறுகள் ஆன நைதரசன் மூலங்கள் தோற்றுவிக்கப்படுமே தவிர நைதரசன் மூலங்களின் மீது இவை தொழிற்பட முடியாது. எனவே விடை இலக்கம் 4 திருத்தமான விடையாக இருக்கும். 21 பின்வருவனவற்றுள் எது தாழ்குருதி அமுக்கத்தின் ஒரு விளைவாக இருக்கலாம்? பின்வருவனவற்றுள் எது தாழ்குருதி அமுக்கத்தின் ஒரு விளைவாக இருக்கலாம்? மயக்க நிலைமை, சிறுநீரகத்தின் சேதம், உடலக குருதி பெருக்கு, இதய துடிப்பின் அதிகரிப்பு, பாரிசவாதம். இந்த வினாவும் வினாவில் தரப்பட்டிருக்கிற துலங்கல்களும் வளநூல் எங்களுக்கு 2 தகவல்கள் இருக்கு. தாழ்குருதி அமுக்கம், உயர்குருதி அமுக்கம். உயர்குருதி அமுக்கத்துக்கான காரணங்கள், உயர்குருதி அமுக்கத்தால் ஏற்படுற விளைவுகள். தாழ்குருதி அமுக்கத்துக்கான காரணங்கள், தாழ்குருதி அமுக்கத்தால் ஏற்படுற விளைவுகள். வினாத்தாளில் மயக்க நிலைமை என்பது உணர்ச்சியற்ற தன்மை எனத்தான் தரப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மயக்க நிலைமை என அதனை மாற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு. உணர்ச்சியற்ற தன்மை வேற, உணர்வற்ற தன்மை வேற. கன்வல்ஷன் மயக்க நிலைமை, வளநூல்ல உணர்வற்ற தன்மை என கொடுக்கப்பட்டிருக்குது. சிகி மூர்ச்சாவிமைன்னு சிங்களத்தில் சொல்வாங்க. அதன் அல்லது ஆங்கில மொழி மூலத்தில் கன்வல்ஷன். இந்த 2 விபடங்களுக்கும் சமாந்தரமான சொல்லு மயக்க நிலைமை. கட்டுப்பாட்டு பரீட்சகர் கூட இதனை ஏற்றுக்கொள்ள செய்தவர். எவ்வாறாயினும் உணர்ச்சியற்ற நிலை என்பது வினாத்தாளில் இடம்பெற்ற சொல்பத பிரயோகம். மயக்க நிலைமை என்பது சரியானதாக இருக்கும். உணர்ச்சி மன எழுச்சி, எமோஷன்ஸ். உணர்வு சென்சேஷனோட கூடினது. கன்ஃபியூஷன், கன்வல்ஷன், கோமா என்ற நிலைமைகள் கைடில் இது இருக்கு. எங்களுக்கு மயக்க நிலைமையினுடைய தொடர்ச்சி பிள்ளைகள், தயவு செய்து இதை விளங்கி கொள்ளுங்க. சிறுநீரகத்தின் சேதம் என்றது உயர்குருதி அமுக்கத்தால் ஏற்படுற விளைவுகள் ஒன்று. எனவே விடையாது அல்ல. முதலாவது விடை. ஆனால் விடையில் பதரீதியிலான சில பிரயோக மயக்க நிலைமைகள் இருந்ததை குறிப்பிட செய்த நான். அவ்வளவுதான். உடலக குருதி பெருக்கு, இன்டர்னல் ஹெமரேஜியா, ஹெமரேஜிக் கண்டிஷன்,
உடலுக்குள் ஏற்படுற குருதிப்பெருக்கு. குருதிப்பெருக்கு ஏற்பட்டால் தாழ் குருதி அமுக்கம் உண்டாகுமே தவிர தாழ் குருதி அமுக்கத்தால் ஏற்படுற விளைவு அல்ல உடலக குருதிப்பெருக்கு. அடுத்தது 4வது விட இதய துடிப்பின் அதிகரிப்பு. இதய துடிப்பு அதிகரிப்பு உயர்குருதி அமுக்கத்துக்கான காரணங்கள்லே உண்டு. எனவே அதுவும் தவறான விடையாக இருக்கும். பாரிசவாதம், ஸ்ட்ரோக், சில வேளைகளில் அதிர்ச்சி எனவும் இதனை கையாள்றது உண்டு. இதே வினாத்தாளில் வேறு ஒரு இடத்துல அதிர்ச்சி என்று இருக்கு. பாரிசவாதம் எங்களுக்கு உயர் குருதி அமுக்கத்தால் மூளைக்கு விநியோகம் செய்கிற குருதி கலன்களினுடைய சேதத்தால் ஏற்படுற விளைவு. இத்தனை தகவல்களும் தெளிவாக வளனுள்ள ஒரு சின்னஞ்சிறு பக்கத்தில் ஒரு பாதியில் இருக்குது. விடை இலக்கம் 21க்கு 1 உணர்ச்சியற்ற நிலை, மயக்க நிலைமை விடையாக இருக்கு. வினா இலக்கம் 22 மனிதனின் உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் அகத்தற்பாதுகாப்பினை செயற்படுத்தும் கலங்கள். innate immunity, adaptive immunity. உள்ளார்ந்த நிற்பீடனத்தோட தொடர்பான கேள்வி, innate immunityயோட தொடர்பான கேள்வி. செயற்படுத்தும் கலங்கள் இடையீடு செய்கிறது என்ற தகவல் இருக்குது உங்களோட வினாத்தாளில். ஓகே, எங்களுக்கு அது பிரச்சனை என்பதில்லை. அதை செயற்படுத்துறது டி கலங்களும் பி கலங்களும் ஆகும். டி பி வகைக்குரிய நிணநீர்க்குழியங்கள் அடாப்டிவ் இம்யூனிட்டியோட தொடர்பானவை. இன்னேட் இம்யூனிட்டியோட உள்ளார்ந்த நிற்பீடனத்தோட தொடர்பானவை அல்ல. எனவே முதலாவது விட பிழையானதாக இருக்கும். 2வது விட டீ கலங்களும் தின்குழிய கலங்களும். டீ கலங்கள் இருக்கிறபடியால் வரையலாது. ஆனால் தின்குழிய கலங்கள் வரலாம். ஒரு பாதி பிழைக்க விட சரியான விடையாக அமையலாது. இதை பற்றி ஏற்கனவே நான் கதைச்சிட்டேன். விட இலக்கம் 3 பி கலங்களும் தின்குழிய கலங்களும் முதலாவது விடையில் இருந்த அதே பி கலங்கள் இங்கே வருகிறது. எனவே விடை அது அல்ல. இயற்கையான கொல்லுங்கலங்களின் டீக்கலங்களும் திருப்பியும் டீக்கலங்கள் வருகிறது. இயற்கையான கொல்லுங்கலங்கள் உள்ளார்ந்த நிற்பீடனத்துக்கு உரியவ பிள்ளைகள். ஆனால் டீக்கலங்கள் வாரபடியால் விடை தவறானது. நான் நினைக்கிறேன் இந்த 4 விடைகளோடையும் தொடர்பான விவரங்கள் என்ற அடிப்படையில் இயற்கையான கொல்லும் கலங்களும் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அடுத்தது ஃபெகோசைட் செல்ஸ் தின்குழிய கலங்களும் ஆகும் என்ற விடை சரியானதாக இருக்கும். எனவே விடை இலக்கம் 5 திருத்தமான விடை. வினா இலக்கம் 23 தரப்பட்ட விலங்கு கூட்டத்தின் பிரதான நைதரசன் கழிவுப் பொருளை சரியாக காட்டும் விடை பின்வருவனவற்றுள் எது? ஏற்கனவே போஷணையில் இந்த கட்டமைப்பில் ஒரு வினாவை நாங்கள் எதிர்கொள்ள செய்த நாங்கள் விலங்கு கூட்ட ஒரு நிரல்லையும் அடுத்த மறுநிரலில் பிரதான நைதரசன் கழிவு விளைவு பொருளும் தரப்பட்டிருக்கு. முளையூட்டிகள் ஜூரிக் அமிலம் பிரதான நைதரச கழிவு முளையூட்டிகளில் ஜூரியா, பறவைகள் ஜூரியா, பறவைகள்லையும் ரெப்டீலியாக்கள்லையும் ஜூரிக் அமிலம் என்பது நாங்கள் படிச்சிருக்கிறோம். தவளைகளில் ஜூரிக் அமிலம் ஜூரியா பிரதானமானது. ஜூரிக் அமிலம் அங்கே இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். உயிரியல்ல நாங்கள்
இது போன்ற நுட்பமான விவரங்களை கருத்தில் கொள்ள வேணும். ஒரு கழிவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கழிவுப் பொருட்கள் இருக்கலாம். அவற்றுள் எது பெருமளவிலானது என்பதனை அடியொற்றி நாங்கள் விடைகளை தெரிவு செய்ய வேணும். 4வது விடை சுறாக்கள், ஜூரியா. சுறாக்கள் ஜூரியாவை கொண்டிருக்கும். ஏன்? சுறாக்கள் ஆழ்கடலுக்குரியவை. ஆழ்கடலுக்குரியவற்றில் காற்றுப்பைகளும் கசீலிய மீன்களில் காணப்படுறது இல்லை. எனவே இவை தங்களோட உடற்பாய்களினுடைய பிரசாரண சமநிலையை பேணிக்கொள்வதற்காக வெளி ஊடகத்துடன் குருதியில் ஜூரியாவை சேமிப்பவை அல்லது கணிசமான அளவு காலப்பகுதிக்கு ஜூரியாவை கழிக்காது குருதியிலேயே காவுபவை. இதனால்தான் சுறாவில் ஒரு விதமான சிறுநீர் மனம் இழச்செய்கிறதாக இருக்கும். 4வது விடை திருத்தமான விடை. பூச்சிகளில் அமோனியா தவறானதாக இருக்கும். ஏன்னா பூச்சிகளில் ஆத்திரப்பொட்டுக்களில் எங்களுக்கு ஜூரிக் அமிலம் கழிவுப் பொருளாக இருக்கும் என்றபடியால் எங்களுக்கு 5வது விடையும் பிழையானதாக இருக்கும் என மீண்டும் திரும்ப சில வேளைகளில் உங்கள் வினாத்தாளில் பறவைகள் போன்ற சொற்களில் சங்கிலி கொம்பு மாறி விழுந்திருக்கும். அதுகளை பார்த்து கொள்ளுங்கோ. பறவைகள் விடை இலக்கம் 4. வினா இலக்கம் 24. மனிதரில் இச்சவெளி இயங்கு தசையின் அசைவுகள் இயைபாக்கப்படுவது. இன்னொரு விதத்தில் சொல்கிறதாக இருந்தால் இச்சவெளி இயங்கு தசை அசைவுகள் மஸ்குலர் மூமெண்ட்ஸ் என்றுதான் ஆங்கில மொழி வினாத்தாளில் இருக்குது. இயைபாக்கப்படுவது கோஆர்டினேட்டட் அல்லது கோஆர்டினேஷன் என்பது ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தப்படுகின்றமை வினா தாண்டு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏந்தியினாலாகும், வெரோலியின் பாலத்தினாலாகும், நடுமூளையினாலாகும், நீள்வளைய மைய விளியத்தினாலாகும், மூலியினாலாகும். 5 துலங்கல்களும் பரிவகத்தோட தொடர்பான விவரங்கள் பெரும்பாலும் ஒன்றிணைத்தல். பரிவகம் ஏந்தி மூளையின்றி அடித்தளம். கீழ்ப்புறம் இருந்து வருகின்ற உணர்வோடு தொடர்புபட்ட கணத்தாக்கங்களை மூளையினுடைய மேற்புறமாக கடத்துறதும் அந்த உணர்கணத்தாக்கங்களின் பொருட்டான இயக்க கணத்தாக்கங்களை கீழ்ப்புறப்பாதைகளினூடாக வெளியில் செலுத்துறதும். இன்னொரு விதத்தில் சொல்கிறதாக இருந்தால் ஒரு விதமான அஞ்சல் தொழிற்பாட்டை ரிலே சென்டர் அப்படி என்று சொல்லுவோம். ஏந்தி அல்லது பரிவகம் மேற்கொள்ளுது. எங்களுக்கு இச்சவெளி இயங்கு தசையின் அசைவுகளை இயைபாக்கிறதுக்கு ஏந்தி தொடர்பு வர்றது இல்லை. 1வது விட வராது. வரோலியின் பாலம் ஓடுதல், நடத்தல் போன்ற பெரும்படியான செயற்பாடுகளுடனும் சுவாசத்துடனும் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். என்னபடியால் வரோலியின் பாலமும் விடை அல்ல. அதே நேரம் நடுமூளையோட தொடர்பான விவரங்களை பொறுத்த வரையில் கண்ணினுடைய அசைவுகள் கட்கோளத்தினுடைய கட்குழியுள்ளான அசைவுகளின் இயைபாக்கத்துக்கு என்பது பல தடவைகள் நாங்கள் எங்கள் உயிரியல் வினாத்தாள்களில் எதிர்கொண்ட விவரம், கற்றுக்கொண்ட விடயம். நடுமூளையும் விடை அல்ல. 4வது நீள்வளைய மைய விளையத்தினாலாகும். அதுவும்
தவறான விடையாக இருக்கும். ஏனென்றால் நீள்வளைய மைய விளையத்துக்கு வரோலியின் பாலத்தோடு சேர்ந்து சுவாச அசைவுகளினுடைய இயைவாக்கத்துக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பரும்படியான ஓடுதல், நடத்தல், ஏறுதல், தவழுதல் போன்ற செயற்பாடுகளுடனான இயைவாக்கத்துடனும் சம்பந்தப்பட்டதே தவிர இந்த இச்சவெளி இயங்கு தசைகளின் இயைவாக்கத்துக்கும் நீள்வளைய மைய விளையம் பொறுப்பானது அல்ல. ஆனால் மூளையை பொறுத்தவரையில் இச்சவெளி இயங்கு தசைகள் வன்கூட்டு தசைகளினுடைய அசைவுகளுக்கு நாங்கள் நினைத்து விரும்பி மேற்கொள்ளுகின்ற செயற்பாடுகள் என்ற இயைவாக்கத்துக்கு காரணமான பகுதியாக இருக்கும். எனவே விட இலக்கம் 5. வினா இலக்கம் 25. மனிதனின் பார்வைக்கு ஒளி மற்றும் நரம்பு கணத்தாக்கங்களினது சரியான பாதையை காட்டுவது பின்வருவனவற்றுள் எது? ஒளி மற்றும் நரம்பு கணத்தாக்கங்களினது சரியான பாதை. ஒரு குறிச்ச கட்டம் வரையிலே ஒளி பயணிக்கிற பாதையும் அதற்கப்பால வாங்கிக்கலங்களில் ஏற்பட்ட மாறுபாடு ஒளியினுடைய தூண்டலால் வாங்கிக்கலங்களினுடைய மாற்றம் ரசாயன மின்னிரசாயன மாறுபாடாக கணத்தாக்கமாக பிறப்பிக்கப்பட்டு கடத்தப்படுகின்ற பாதை எது என்பதனை இந்த பகுதிகளுக்கிடையில் அம்புக்குறிகளோட வினாத்தாள் கொண்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக திரையில் அம்புக்குறிகளை தவிர்த்து பகுதிகள் அதே ஒழுங்குமுறையில் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வினாவை நீங்கள் அணுகிறதற்கு, கையாள்றதற்கு, விடையளிக்கிறதற்கு கண்ணினுடைய கட்டமைப்போட தொடர்பான பகுதிகளை ஒழுங்குமுறையிலையும் விழித்திரையினுடைய கட்டமைப்போட தொடர்பான பகுதிகளை ஒழுங்குமுறையிலையும் தெரிந்திருக்க வேணும். 2 வெவ்வேறு கட்டமைப்புகளினுடைய அமைப்பொழுங்கு எத்தகையது என்பதனை தெரிந்திருக்க வேணும். அதில் கண்ணை பொறுத்த வரையில் கற்பிணிக்க அது இங்கே வரையில் விழிவன் படலம், நீர்மயவுட நீர், வில்ல, கண்ணாடியுட நீர் என்ற பாகங்களும், விழித்திரையில் உணர்கலங்களில் இருந்து தான் இருமுனைவு கலங்களும் திரட்டுக்கலங்களும் முற்புறமாக ஒழுங்குபட்டு கொள்கின்றன என்ற தகவலினுடைய அடிப்படையிலையும் இந்த விடைகளுக்கிடையில் சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது விடை விழிவன் படலம், நீர்மயவுட நீர், வில்ல, கண்ணாடியுட நீர். நான் நினைக்கிறேன் இதுவரையிலான கட்டமைப்புகள் சரியான ஒழுங்கில் காணப்படுகின்றன. ஆனால் ஒளிவாங்கிகள், ஒளி திரட்டு கலங்கள், இருமுனைவு கலங்கள், விழித்திரையின் கட்டமைப்பை மனதில் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். திரட்டு கலங்களுக்கு பின்னுக்கு இருமுனைவு கலங்கள் காணப்படும். எங்களுக்கு திரட்டு கலங்களில் இருந்து உருவாகின்ற நரம்பு நார்கள் பார்வை நரம்பை உருவாக்கும். பார்வை நரம்பு மூளையினுடைய பார்வை சோனியை நோக்கி எடுத்து செல்லப்படும். முதலாவது விட பிழைக்கிறதற்கான காரணத்தை நான் நினைக்கிறேன் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என. விடை இலக்கம் 2. எனக்கு தெரியும் பிடர்ச்சோனை. உங்களோட வினாத்தாளில் பிடர் என்புச்சோனி என்று இருக்கும், கடைநுதல் என்புச்சோனி என்று இருக்காது. கடைநுதல் சோனை, பிடர்ச்சோனி என்ற பதங்கள்
பத சொற்கோவைகளில் இடம்பெறுகின்ற பதங்கள் சொற்கள். ஆக்சிபிட்டல் லோப், ஜைகமோட்டிக் அல்லது சரியா கடைநுதல் சோனே என்பது போன்ற விவரங்களை நீங்கள் தயவு செய்து ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. முதலாவது விட என்னுடைய ஒழுங்கு தவறினபடியால் அது பிழை. மீண்டும் ரெண்டாவது விட இலக்கம் விழிவன்படலன் நீர்மயவுடனீர் வில்ல கண்ணாடியுடனீர் சரி. ஒளிவாங்கிகள் திரட்டுக்கலங்கள் பிழையானது. எனவே இருமுனைவு கலங்கள் பார்வை நரம்பு கடைநுதல் சோனை எங்களுக்கு பார்வை சோனை பிடர்ச்சோனி என்றதும் நாங்கள் கற்றிருக்கிற படியால் அதுவும் தவறு. மூன்றாவது விட இலக்கம் வெளிவன்படலம் நீர்மயவுடனீர் வில்ல கண்ணாடியுடனீர் ஒளிவாங்கிகள் இருமுனைவு கலங்கள் திரட்டுக்கலங்கள் மூலியத்தின் பிடர்ச்சோனை சரியான ஒழுங்காக இருக்கும். விட இலக்கம் 3 திருத்தமான விட. விட இலக்கம் 4 விழிவன்படலம் கண்ணாடியுடனீர் வில்ல நீர்மயவுடனீர் ஒளிவாங்கிகள் சரி. இருமுனைவு கலங்கள் சரி. திரட்டுக்கலங்கள் பார்வை நரம்பு மூலியத்தின் பிடர்ச்சோனை கண்ணாடியுடனீரும் நீர்மயவுடனீரும் பிழைச்சபடியால் ஒழுங்கு மாறியபடியால் கண்ணுக்குள்ள வில்லைக்குள்ளதான் கண்ணாடியுடனீர் காணப்படும். சின்ன வகுப்புலேயே நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் என்றபடியால் மூன்றாவது விட திருத்தமானது, நாலாவது விட பிழை. அஞ்சாவது விடையிலையும் அதே மாதிரியான ஒரு ஒழுங்கு வந்து ஈட்டு சொல்ல பாருங்கோ. சரியா கடைநுதல் சோனியண்டு இருக்குது, தவறானதாக இருக்கும். ஏற்கனவே விட இலக்கம் 3 என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்ட விடயங்களில் இருந்து நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். வினா இலக்கம் 26 பின்வரும் விடைகளுள் எதில் ஓமோனும் அதன் பிரதான தொழிலும் சரியாக பொருந்துகின்றன? ஓமோன் பிரதான தொழில், பிரதான தொழில் தொழில் அல்ல. எனவே சில வேளைகளில் ஒரு சரியான தொழில் இருந்தாலும் அது பிரதானமான தொழிலோ என்பதனை நீங்கள் செவ்வை பார்த்து கொள்ள வேண்டும். மெலட்டோனின் உயிரியல் சந்தங்களை சீராக்கும். ஜெனட்டிக் அல்லது பயாலஜிக்கல் கிளாக் அப்படி என்று சொல்லுவோம். உயிரியல் சந்தங்கள் ரைம்ஸ், அதாவது உயிரியல் ரீதியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். எங்கள் இளமை காலம், பகற்காலம், ராக்காலம், எங்களினுடைய முதிர்காலம், வயது வந்த வேளை போன்ற விவரங்களின் அடிப்படையில் ஏற்படுற எங்களுக்கு உள்ளார்ந்த மாற்றங்கள். வயசு போகுது, இரவில் நித்திரை வருகிறதில்லை, நித்திரை குறைவாக காணப்படுகிறது. இது போன்ற உயிரியல் சந்தங்களுக்கு கூம்புறு பொருளால் சுரக்கப்படுகின்ற மெலட்டோனின் பொறுப்பாக இருக்கும். சின்ன வகுப்பிலே நாங்கள் படித்தது. விடை அது திருத்தமானதாக இருக்கும். தைமோசின் உள்ளார்ந்த நிற்பீடனத்தை சீராக்கிறதுல தைமோசின் பங்கு கொள்ளும். ஆனால் என்ன நிற்பீடனம்? இசைவாக்க நிற்பீடனம். எனவே விடை பிழையானது. அட்ரினலின் அனுசேப வீதத்தை குறைக்கும். அட்ரினலின் அனுசேப வீதத்தை கூட்டும். எதிரியை கண்ட மாத்திரத்திலே அல்லது இறை கவ்வியை கண்ட மாத்திரத்திலே இறையினுடைய இதய துடிப்பு வீதம் அதிகரிக்கின்றமைக்கு அட்ரினலின் சுரப்பு காரணம். அனுசேப வீதம் அதிகரிக்கும். இங்கே குறைத்தல் என்று தரப்பட்டிருக்கு. எனவே விடை பிழையானதாக இருக்கும். ஆக்சிடோசின் பால் உற்பத்தியை தூண்டும். ஆக்சிடோசின் பால் சுரப்பிகளில் இருந்து சுரப்புக்கு காரணமான
விடுவிப்புக்கு காரணமான ஹோர்மோனே தவிர பாச்சுரப்பினுடைய தொகுப்புக்கு புரோலாக்டின் காரணமானது. மறுதலையான ஒரு தகவல் என்றபடியால், எதிர்மறையான ஒரு தகவல் என்றபடியால் விடை பிழை. பராதைராய்டு ஹோர்மோன் குருதி கால்சிய மட்டத்தை குறைக்கும். பராதைராய்டு ஹோர்மோன் குருதி கால்சிய மட்டத்தை அதிகரிக்கும். எலும்புகளில், சிறுகுடலில், சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களில், சிறுநீரகத்தில் உள்ள தொழிற்பட்டு இந்த இடங்களிலான கால்சியம் அயன்களின் அகத்துறிஞ்சலையும் மீண்டும் அகத்துறிஞ்சலையும் அதிகரிக்கிறபடியால் குருதி கால்சிய மட்டத்தை அதிகரிக்குமே தவிர குறைக்காது. இங்கே குறைக்கும் என தரப்பட்டிருக்கிறபடியால் பிழை. அதே நேரம் கால்சிட்டோனின் இந்த அதிகரிப்புக்கு காரணமான ஹோர்மோனாக இருக்கும். நான் நினைக்கிறேன் மெலட்டோனின் உயிரியல் சந்தங்களை சீராக்கல். விடை இலக்கம் 1 திருத்தமான விடையாக இருக்கும். வினா இலக்கம் 27. மனிதனின் விந்தாக்கத்தின் போது இருமடியத்திலிருந்து இருமடிய நிலையில் இருந்து ஒரு மடியமாக நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை குறைவடைவது விந்தாக கலங்களிலிருந்து விந்துக்களின் உற்பத்தியின் போதாகும். பிழை. விந்தாக கலங்களில் இருந்து விந்துக்கள் உருவாகிக்குள்ள நடைபெறுகின்றது மடிய நிலை மாற்றம் அல்ல. வெறுமனே மேலதிக குளியவுரு இழக்கப்படுகின்றமை மட்டும் தான். எனவே அந்த கூற்று தவறானதாக இருக்கும். துணை விந்து குளியங்களிலிருந்து விந்தாக கலங்களின் உற்பத்தியின் போது இதன் போது நடைபெறுறது ஒடுக்கற்பிரிவு 2. இன்னொரு விதத்தில் சொல்கிறதாக இருந்தால் எங்களுக்கு துணை விந்து குளியங்களில் இருந்து விந்தாக கலங்களின் உற்பத்தியின் போது மடியச் சமநிலை பேணப்படுறதற்கான இளையுறு பிரிவு ஒத்த செயற்பாடுதான் நடைபெறுமே தவிர மடிய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற ஒரு மடியமாக மாற்றப்படுகின்ற செயற்பாடு நடைபெறுகின்றது இல்லை. 2வது விடை தவறானது. முதல் விந்து குளியங்களில் இருந்து துணை விந்து குளியங்களின் உற்பத்தியின் போதாகும் சரியான கூற்றாக இருக்கும். ஒடுக்கற்பிரிவு 1 நடைபெறும். எனவே விடை இலக்கம் 3 திருத்தமானது என தற்சமயம் முடிவு செய்து கொள்கிறோம். 4வதும் 5வதும் பிழை என்று காட்ட வேணும். முதல் மூல உயிர்கலங்களிலிருந்து மூல உயிர் மேலணி கலங்களில் இருந்து விந்து பிறப்பு கலங்களின் உற்பத்தியின் போதாகும். முதல் மூல உயிர்கலங்களில் இருந்து விந்து பிறப்பு கலங்கள் உற்பத்தியாக நடைபெறுற பிரிவு இளையுறு பிரிவு. புணரிகளை அதிகரிக்கிறதற்கான முன்னோடியான கலப்பிரிவு செயற்பாடு இளையுறு பிரிவு என்றபடியால் அந்த கூற்றும் தவறானதாக இருக்கும். கூற்று 5 விந்து பிறப்பு கலங்களிலிருந்து முதல் விந்து குளியங்கள் என்னுடைய உற்பத்தி முதல் விந்து குளியங்கள் உருவாகிக்குள்ள ஏனைய கலங்களில் இருந்து பெறப்படுகின்ற உணவை பயன்படுத்தி வளர்ச்சி நடைபெறுமே தவிர மடிய எண்ணிக்கை குறைக்கப்பட மாட்டாது. எனவே விடை இலக்கம் 3 திருத்தமானது, மிகவும் பொருத்தமானது. வினா இலக்கம் 28. இவ்வினா முதிர்ந்த மனித பெண்ணின் சாதாரண இனப்பெருக்க வட்டத்தின் போது முற்பக்க கபச்சுரப்பியிலிருந்தும் சூலகத்திலிருந்தும் குருதியில் சுரக்கப்பட்ட ஹோமோன்களின் மட்டங்களை காட்டும் பின்வரும் உருவை அடிப்படையாக கொண்டது.
எங்களுக்கு எந்த விதமான கருப்பை சக்கர வட்ட பகுதிகளோ அவத்தைகளோ சூலக வட்ட அவத்தைகளோ சூலக வட்டம் ஓவேரியன் சைக்கிள் ஜூட்ரைன் சைக்கிள் கருப்பை சக்கரம் சூலக வட்டத்தினுடைய 2 அவத்தைகள் புடைப்புக்குரிய அவத்தை மஞ்சச்சடல அவத்தை கருப்பை சக்கரத்துக்குரிய அவத்தைகள் 3 பெருக்கல் சுரத்தல் மாதவிடாய் எந்த அவத்தைகளோட தொடர்பான தகவல்களும் இல்லாமல் வெறுமனே நாட்களுக்கு எதிராக குருதியில் FSH follicular stimulating hormone LH luteal hormone ஈஸ்ட்ரஜின் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரடியால் ப்ரொஜெஸ்ட்ரான் உங்களோட சிலபஸின் படி வெறுமனே தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் GnRH சுரக்கப்பட்டால் FSH சுரக்க தூண்டப்படும் முற்பக்க கபச்சுரப்பியில் இருந்து FSH சுரக்க தூண்டப்படுமையாயிருந்தால் சூலகத்தில் தொழிற்படும் சூலகத்தில் தொழிற்பட்டு சூலக புடைப்பு கலங்களில் இருந்து ஈஸ்ட்ரஜின் சுரப்பு கூடிக்கொண்டு போகும். வடிவாக பாருங்க வரைப்ப மட்டங்களுக்குள்ளே ஆக உச்ச மட்டமே LH சர்ஜ் LH பேர்ஸ்ட்னு கூட சில வேளைகளில் சர்ஜ் அதிகரிப்பு. எனவே கேபிட்டல் A LH இருக்க வேணும். இனி அதுக்கு கீழ் ஈஸ்ட்ரஜின் ஒரு அளவுக்கப்பால கூட வெளிக்கிடைக்குள்ள FSH குறையும். வடிவா கிராஃபை பாருங்க பிள்ளைகள், யார் இந்த கட்டத்துக்கு அப்பால குறைகிறதுன்னு சொல்லி. FSH குறைஞ்சால் FSH LH ஈஸ்ட்ரஜின் கூடி LH சுரக்கப்பட FS அதே நேரம் சூழ்புடைப்பு உடைந்து துணை முட்டை குழியம் விடுவிக்கப்படுறதை தொடர்ந்து மீதிக்கலங்கள் மஞ்சச்சடலமாகும். சூழ் கொள்ளலுக்கு முதல் அதிகரிக்கிறது ஈஸ்ட்ரஜின், சூழ் கொள்ளலுக்கு பிறகு அதிகரிக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான். இப்போ நான் நினைக்கிறேன் பியும் சியும் யாரென்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. பி சி டியை பாருங்க யாரென்று சொல்லி இந்த 4ஐயும் வெளிப்படுத்தத்தக்க வகையில் A LH B ஈஸ்ட்ரஜன் D C ப்ரோஜெஸ்டரான் D FSH இந்த வேறுபாடுகளை வெளிப்படுத்தத்தக்க வகையில் இருக்கிற வரைவில் கண்ட விவரங்களை நான் இப்போ குறிப்பிட்டது மாதிரியாக காணப்படுற விடு எதண்டதை பாருங்க. ABCD என குறிப்பிடப்பட்டுள்ள ஹோமோன்கள் முறையே ALH என்று 2 இடத்துல இருக்குது. ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2வது விடையிலையும் 4வது விடையிலையும் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரஜனும் இருக்குது. மீண்டும் வேணுமெண்டா விரைவு ஒரு தடவை பாருங்க. சுரப்புக்குரிய அவத்தையில் ப்ரொஜெஸ்ட்ரான் சூழ்கொள்ளல் நடந்த பிறகு எங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சு ப்ரொஜெஸ்ட்ரான் கூடும். இப்போ நான் நினைக்கிறேன் எது விடையண்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. LH ஈஸ்ட்ரடியோல் ப்ரொஜெஸ்ட்ரான் FSH என்ற மீண்டும் வேணுமெண்டா விடையை பாருங்க. 4வது விடை. மீதி விடைகளோட தொடர்பான விவரங்களை நான் இந்த வினாவின் பொருட்டு பிழை என்று நியாயப்படுத்துறதற்காக மேலதிக தரவுகளை தர வேண்டிய தேவை இல்லை என நினைக்கிறேன். 29வது வினா, மனித வன்கூட்டு தொகுதி தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. புய என்பு, ஆரை அரந்தி,
என்பனவற்றால் உருவாக்கப்பட்ட முழங்கை மூட்டு முன்கையின் வளைவையும் நீட்சியையும் அதிகரிக்கும். ஃப்ளெக்ஷன் வளைவு, எக்ஸ்டென்ஷன் நீட்டல். தமிழில் நீட்டல் நீட்சி என்ற பதங்களுக்கு இடையில் பொருள்மியமான வேறுபாடு இருக்கு. ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் கைடி எடுத்து பாருங்கோ. நல்ல வடிவா முழங்கை மூட்டில இந்த அசைவு மட்டுமண்டி இருக்குது. பொதுவாக எங்களுக்கு பிணியல் மூட்டுக்களில் மடித்தலும் விரித்தலும் மட்டும்தான். இதே மாதிரி கீழவயவத்தில் ஒரு மூட்டு இருக்கு, முழங்கால் மூட்டு. எனவே இந்த கூற்று சரியானதாக இருக்க வேண்டும், சரியும் கூட. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்மொழி மூல வினாத்தாளில் இடம்பெற்ற ஒரு தவறு காரணமாக அதை நீங்கள் உங்களோட வினாத்தாளை பார்த்து அறிஞ்சு கொண்டிருக்கலாம். இந்த வினாவின் பொருட்டு சகல விடைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட செய்தன. ஆனாலும் என்னுடைய கடமை மற்றிய துலங்கல்கள் ஏன் தவறானவை என்பதனை உங்களுக்கு வெளிப்படுத்த வேணும். ஏன் பார்ப்போமா? தொடியென்பு கணைக்கால் வெளியென்பு, ஃபிபியூலா கணைக்கால் வெளியென்பு. எங்களுக்கு கீழ்காலில் பிரதான மூட்டுக்களை அமைக்கிறது கணைக்கால் உள்ளெலும்பு தொடையென்புகளே தவிர கணைக்கால் வெளியெலும்பு அல்ல. அப்போ தொடையென்பு, கணைக்கால் வெளியென்பு, மூட்டுச்சில் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட பிணையல் மூட்டு. கணைக்கால் வெளியெலும்பு முழங்கால் மூட்டை அமைக்கிறதுல பங்கு கொள்வது இல்லை என்றபடியால் இது தவறான கூற்று. எனவே இந்த விட பிழை. ஆயினும் நாங்கள் மீதியை வாசித்து போவோம். நீண்ட நேரம் நிமிர்ந்த நிலையில் நிற்க அனுமதிக்கும். நீண்ட நேரம் நிமிர்ந்த நிலையில் நிற்கிறதற்கு பிள்ளைகள் அதுவும் முற்றான நிமிர்ந்த நிலை, ஃபுல்லி எரெக்ட் போஸ்டர்ன்னு சொல்லுவோம், ஸ்ருஜுகா விலாசைன்னு சொல்லுவாங்க. இப்படி நிற்கிறதுக்கு எங்களுக்கு காலில் பாதத்தில் இருக்கிற விட்கள் தான் பங்கு கொள்வது. கூட முழங்கால் மூட்டு மேல் பாரத்தை கீழ் நோக்கி கடத்துறதற்கு உதவுறது தவிர அல்ல என்றபடியால் இந்த விடை பிழையானது. மூன்றாவது விட பாதத்தின் விட்கள் நிற்கும் வேளையில் மாத்திரம் உடல் நிறையின் பகிர்வுக்கு முக்கியமானவையாகும். உண்மையில் நாங்கள் நடக்கைக்குள்ள பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒரு காலில் தான் பிள்ளைகள் எங்களோட உடல் பாரம் தாங்கப்படுது. ஏறத்தாழ நடத்தல் சக்கரத்தினுடைய 65% நேரமும் நாங்கள் ஒற்றை காலில் தான் நிற்கிறோம். அவ்வாறெல்லாம் நிற்கிறதற்கு எங்களுக்கு பாதத்தில் காணப்படுகின்ற விட்கள் முக்கியமானவை. ஆனால் பகிர்றதற்கு இங்கே உடல் நிறையின் பகிர்வுக்கென வந்திருக்குது. பிருஷ்டத்தசைகள் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் உடல் நிறைய மாற்றுவதற்கு உதவுறதாக இருக்கும். எனவே மூன்றாவது விடயம் தவறானது. முள்ளந்தண்டி, நெஞ்சரை மற்றும் திருவென்பு பிரதேசங்களில் உள்ள துணை வளைவுகள் வடிவா உங்களுக்கு தெரியும். முதிர்முலவுறு நிலையில் சி வடிவமாக முதிர்முலவுறு காணப்படும். முழங்காலுக்கு கிட்ட தலை இருக்கிறபடியால் அதால் ஏற்படுற வளைவு முட்குழிந்த வளைவு. இந்த முட்குழிந்த வளைவு பிறகு கழுத்து வளைவும் நாரி வளைவும் தோன்றதால 2 இடங்களில் மட்டும் நிலை பெறும். ஒன்று நெஞ்சரை, அடுத்தது திரியன்பு வளைவு. ஆக எங்களை பொறுத்தவரையில் பிறகு தோன்றுகின்ற வளைவுகள்
துணை வளைவுகள், முதல்ல தோன்றிய முதல் வளைவுகள், இந்த முதல் துணை வளைவுகள் என்ற தகவல்களுக்கு இடையில் காணப்படுகின்ற இடமாற்றம் தவறு காரணமாக இந்த கூற்றும் பிழைக்கும். அடுத்தது என்புனையறியாதல் என அழைக்கப்படும் ஆஸ்டியோபொரோசிஸ், என்புனையறியாதல் என அழைக்கப்படும் அழற்சி தராத சிதைவு நோய் பாதிக்கப்பட்ட மூட்டுக்களில் நோவையும் மட்டுப்படுத்தப்பட்ட அசைவையும் ஏற்படுத்தும். இதில் சிதைவு, சிதைவடைதல் போன்ற பதப்பிரயோகங்களுக்கு இடையில், சொற்களுக்கு இடையில் பாதிப்புகள் இருக்குது. எவ்வாறாயினும் என்புனையறியாதல் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்ற நிலைமையால் தான் இது ஏற்படுறதே தவிர ஆஸ்டியோபொரோசிஸ் ஆல் ஆக அல்ல. எனக்கு தெரியும் இந்த விட ஃபைனலில் பரீட்சையில், பகிரங்க பரீட்சையில் எல்லா விடைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட செய்தன. ஆயினும் எங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நான் சரியான விடை எது என சொல்லி தந்திருக்கிறேன், தொடர்ந்து படிக்கிறதற்காக. வினா இலக்கம் 30, மனிதனில் அறிவாளுருக்கல குருதிச்சோகை உதாரணமாக அமைவது பல்லினனுக ஆட்சிக்காகும், பல்பரம்பரை அலகு தலைமுறை உரிமைக்காகும், மேலாட்சிக்கு ஆகும், பல்திருப்ப உண்மைக்கு ஆகும், அதிசனனவியலுக்காகும். அறிவாளுரு குருதிச்சோகை பலினனுக ஆட்சி அல்ல, ஒரு விதமான பரம்பரையலகு விகாரத்தால் ஏற்படுகின்ற பின்னிடைவு பரம்பரையலகு நிலைமையால் ஏற்படுகின்ற நோய் நிலைமை. எங்களுக்கு பல்பரம்பரையலகு தலைமுறை உரிமை என்றது உயரம், விளைச்சல் போன்ற விவரங்கள் என்னுடைய இயல்புகளுக்கு காரணமான பண்பு. மேலாட்சி, 2 விதமான மேலாட்சிகள் இருக்குது. ஒரு சோடி எதிருருக்கள் இன்னொரு சோடி எதிருருக்களுக்கு மேலே ஆட்சி செய்கின்றமை. இதுவும் அல்ல. பல்திருப்ப உண்மை என்றது ஒரு சோடி எதிரு ஒன்றுக்கு மேற்பட்ட இயல்புகளினுடைய வெளிப்படுத்துகைக்கு, அதிலையும் கைட வடிவா பாருங்கோ, ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகள், பகுதிகளில் காணப்படுகின்ற சில வேளைகளில் சிறுநீரக செயலிழப்பும், குருதி சுற்றோட்ட தொகுதியும், என் சுவாச தொகுதி கூட பாதிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படும் என்றால் அது பல்திருப்ப உண்மை. ஆங்கிலத்தில் பிளியோட்ரோபி என்று சொல்கிறது. அறிவாளுரு குருதி சோகையில் ஏற்பட்ட பின்னிடைவுத்தன்மை காரணமாக விகாரம், ஆட்சியான நிலைமையில் காணப்பட்ட பரம்பரையலகு பின்னிடைவானதாக மாறின படியால் எங்களுக்கு இந்த அறிவாளுரு குருதி சோகை ஏற்படும். குளுட்டாமிக் அமிலம் வேலினாக மாறும். எண்ணத்தில் பீட்டா ஹீமோக்ளோபினில் இந்த பீட்டா ஹீமோக்ளோபினை கொண்டிருக்கிற செங்குளியங்கள் அறிவாளுருவானவையாக மாறும். இவை குருதியினுடைய ஆக்சிஜன் கடத்தலில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆக்சிஜன் கடத்தல் பாதிக்கப்படுகின்றதால எங்களுக்கு ஏனைய தொகுதிகளையும் இத்தகைய அறிகுறிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். விடை இலக்கம் 4 பல்திருப்ப உண்மை. எவ்வாறாயினும் அதிசனனவியல் பண்பு என்றது
டிஎன்ஏயில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைட்டு தொடர் அதனுடைய இயல்பு வெளிப்படுத்துகை அல்லாமல் அதனுடைய இயல்பு வெளிப்படுத்துகையில் டிஎன்ஏயில் காணப்படுகின்ற அல்லது அதனுடன் சேர்ந்து காணப்படுகின்ற வேறு ரசாயன பதார்த்தங்களினுடைய திரிவுகள் காரணமாக மீதைலேற்றம் அசட்டைலேற்றம் போன்ற திரிவுகள் காரணமாக டிஎன்ஏயில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைட்டு தொடர்ச்சியினுடைய வெளிப்பாடு பாதிக்கப்படுகின்றமையத்தான் நாங்கள் அதிசனனவியலுக்கு கீழே கற்கின்றோம். நன்றி மாணவர்களே. இத்துடன் 30 வினாக்களை 2019ஆம் ஆண்டு வினாத்தாளில் நான் கலந்துரையாடியுள்ளேன். மீண்டும் ஒரு குருகுலன் நிகழ்ச்சியில் இவற்றினுடைய தொடர்ச்சியின் பொருட்டு சந்திப்பு நிகழும் வரை இந்த நிகழ்வு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.